ஹாய் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நான் வந்து வீட்டில் ஈரல் கிரேவி தான் வந்து சண்டேக்கு ரெடி பண்ணேன். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ஈரல் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். என்னால் கட் பண்ண முடிய டைம் இல்லைங்கிறனால நான் பெரிய வெங்காயமே எடுத்துட்டேன். ஸோ அதனால் குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ண ஆனியனை வந்து இது கூட நான் ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்குற அளவு வதக்கிட்டு இது கூட நான் தட்டி எடுத்த இஞ்சி பூண்டை வந்து நான் அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் அதை வந்து நான் அந்த வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூட நான் மஞ்சத்தூள் அடுத்து வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து மிளகு சீரகம் சேர்க்குறனால கொஞ்சம் காரம் பார்த்தே கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஈரல் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்த ஈரலையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஈரல் நான்வெஜ் இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம்ல, அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, இது ஈரல் வந்து வேகிற அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் 1 டம்ளர் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். குக்கரில் வந்து நம்ம ஈரல் செய்கிறப்போ ரொம்ப ஹார்டாக வரும்னு பட்ஸாரோ யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் அது வந்து உண்மை தான். ஸோ நான் கடாயிலே நான் ட்ரை பண்ணிடுது. ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னா, நான் வீட்டிலே வந்து மிளகு சீரகத்தூள் பொடி பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.